பிறந்தாச்சு அத்த மகளே, கை சேரும் நாளாச்சு அத்த மகளே. தை மாசம் பிறந்தாச்சு அத்த மகளே, கை சேரும் நாளாச்சு அத்த மகளே. ஊரெல்லாம் திருநாடு வந்தாச்சு மணநாடு. அத்த மகனே பக்கம் இருந்தா நித்த இனிக்கும் சொர்க்கம் பிறக்கும். தை மாசம் பிறந்தாச்சு அத்த மகளே, கை சேரும் நாளாச்சு அத்த மகளே. நன்மை செய்யும் சாமி உள்ளவர நீயும் ஒத்துழைப்பட்டாமி. அந்த மாப்பிள்ள பாடி பொங்குயில தை மாசம் பிறந்தாச்சு அத்த மகளே, கை சேரும் நாளாச்சு அத்த மகளே. ஊரெல்லாம் திருநாடு வந்தாச்சு மணநாடு. அத்த மகனே பக்கம் இருந்தா நித்த இனிக்கும் சொர்க்கம் பிறக்கும். தை மாசம் பிறந்தாச்சு அத்த மகளே. நில்லு. அட உன்னதான் நில்லுன்னா ஊருக்கு புதுசா காது ஒண்ணும் செவிடலையே. பார்த்தா படிச்ச ஒரு மாதிரி தெரியுது. மரியாதையா நடந்துக்கிறது எப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்குங்க, இல்லனா உடம்பு தாங்காது. ஆமா. நில்லு. மூக்கலாங்கிற அத்துட்டு வந்து நிக்கிறேன், சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறேன். என்னப்பா பழனி? அடடே முத்துவா, பார்த்து பல வருஷமாது. படிப்பெல்லாம் முடிஞ்சதா? முடிஞ்சது. நீ அப்பன் தொழில வளவா படிச்சுக்கிட்ட, நல்ல விரும்ப வண்டி ஓடுது இல்ல? ஏதோ நல்லபடியா ஓடுது. அண்ணே, ஏ வெள்ளையா, இங்க என்னடா பண்ற? அடுத்தவங்களுக்கு பாரமா இருக்க கூடாதுன்னு நானே ஒரு வேலையை தேடிக்கிட்டேன். சக்கரம் சுத்துறேன். குடுங்க. இனிமே நான் இங்கதான் இருக்க போறேன். வரட்டுமா? நான் அண்ணன் கூட போறேன். வர்ற வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க. முத்து, எனக்கு ஒரு சந்தேகம். சந்தேகமா? ஆமா, இவன் என்கிட்ட வேலைக்கு இருக்கானா இல்ல நான் அவங்கிட்ட வேலைக்கு இருக்கானா? வரட்டுமா? ஓகேவா? சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஒரு முக்கியமான வேலை. குழந்தைக்கு உடம்பு சரியில்லைங்க, அதனால நான் மருந்து சாப்பிட்டேன். ஸ்கூலுக்கு தான் சார் போயிட்டு இருக்கேன் சார். ஆமா சார். நீங்க? நான் தாங்க ஸ்கூல் டீச்சர். ரொம்ப சந்தோஷங்க. அப்ப வரட்டுங்களா? நீங்க? நான் இந்த ஊருக்காரன் தான். காலேஜ் ஸ்டடியை முடிச்சுட்டு இன்னைக்கு தான் வரேன். அப்படியா? நான் நினைச்சேன் இன்னைக்கு ஸ்கூல் இன்ஸ்பெக்ஷன் அதுக்கு தான் வந்திருக்கீங்களோன்னு. நல்ல வேலை தப்பிச்சேன். நான் இந்த ஊருக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு. இவர் வந்ததுல இருந்து நான் பள்ளிக்கூடத்துக்கு போறதை நிறுத்திட்டேன். ஏண்டா? பள்ளிக்கூடத்துக்கு போறது ஒண்ணுதான், போகாம இருக்கிறது ஒண்ணுதான். என்னென்ன சொன்னது புரிஞ்சுதா? நல்லாவே புரிஞ்சது. அப்ப வாங்க போலாம். வரட்டுங்களா? வர்றேன் சார். ஏன்னா பட்டணத்துல இந்த மாதிரி பெட்டி தூக்கிட்டு போனார் 10 ரூபாய் கொடுப்பாங்களாமே. யாரா சொன்னது? எல்லாம் கேள்விப்பட்டதான். பாட்டி, யாரு?
முத்துவா? பார்த்து எத்தனை வருஷமாச்சு? நெடு நெடுன்னு வளர்ந்துட்டியே. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். படிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமே இங்கதான் இருக்க போறேன். அப்படியா? ஆனா இந்த கிழவியை மட்டும் மறந்துடாத. என்ன பாட்டி, உங்களை மறக்க முடியுமா? வரேன். சரி வரேன். அப்பா, அப்பா. முத்து, நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன்ப்பா. வா, இப்படி உட்காருப்பா. நேத்தே வருவன்னு எதிர்பார்த்தேன், நீ வரல. நேற்று தான்ப்பா எனக்கு பரிச்சை முடிஞ்சு. ஒரு படிப்பு முடிச்சிட்டீங்க அப்பா? ஆமா. முத்து நல்லா இருக்கியா? எப்படியோ கஷ்டப்பட்டு முத்துவ பெரிய படிப்பு படிக்க வச்சிட்டீங்க. எல்லாம் என் முத்துவோட புத்திசாலித்தனம் தான்ப்பா. நீங்க சொல்றதுல நியாயம் இருக்கு. என்னதான் உதவி பணம் கிடைச்சாலும் புத்திசாலித்தனமும் கொஞ்சம் வேணும் இல்ல? வந்தாச்சு. ஐயா, முத்து வந்தாச்சு. முத்து வந்தாச்சு. முத்து வந்தாச்சு. முத்து வந்தாச்சு. என்னப்பா இது? சின்ன வயசுல பட்டணத்துக்கு படிக்க போய் பெரிய படிப்பு படிச்சுட்டு பெரிய ஆளா வந்திருக்கேன். எப்போ வந்த? ஆமா, இது என்ன சைக்கிள்ல பால் கடலாம்? அது ஒரு தனி விவகாரம், நான் அப்புறம் சொல்றேன். சரிப்பா, நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருங்க, நான் உலையில அரிசியை போட்டு வந்துடுறேன். எத்தனை நாளைக்கே நீங்களே ஆக்கி போடுவீங்க? அதுக்கு தான் காலகாலத்துல கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. பண்ணிடலாம். அதுக்கு ஒரு நேரம் காலம் வர வேண்டாமா? வந்தாச்சு. வந்தாச்சு. போயிட்டு வரேன். போய் ஆளுக்கு ஒரு சொக்கா வச்சு போடுங்க. நானும் வயக்காட்டு பக்கம் போயிட்டு வரேன். வயக்காட்டு பக்கம் வர்றத. ஆமா, கதையை நான் எதுல விட்டேன்? இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே. பெரியவங்க பேசும்போது குறுக்க பேசாதடா, பாய முடுறான். டவுன்ல ஒரு கம்பெனில வாட்ச்மேன் உத்தியோகம் பார்த்தேன். கம்பெனில ஸ்ட்ரைக் பண்ணாங்க. நானும் கலந்துக்கிட்டேன். அநேகம் பேருக்கு வேலை போச்சு. அதுல நானும் ஒருத்தன். வந்த பணத்தை வச்சு 4 எருமை வாங்கி பால் வியாபாரம் பாக்குறாரு. ஆமா, வியாபாரம் எல்லாம் எப்படி? வித்தா தானே. ஏதோ சௌரியமா இருக்கேன். ஏன் இருக்காரு? தண்ணியில பால் ஊத்துறாரு. ஏய் வெள்ளையா, கண்டிப்பா சொல்றேன், இனிமே என் வீட்டு பக்கம் வரக்கூடாது. சார் விடு, சின்ன பையன். யார் சின்ன பையன்? ஐயோ, கொஞ்சம் ஏமாந்தோம்னா கோழி முட்டைக்கு சுருக்கு வச்சு எடுத்துருவான். ஆமா, இந்த ஊருக்குள்ள யாரு உங்ககிட்ட பால் வாங்குறா? பக்கத்து ஒரு டீ கடைக்கு ஊத்துறேன். நல்ல ஐடியா. யாரு இது? பூர்ணியா? இல்ல, ஊரணி. அட, ஏன் தங்கச்சி தான்ப்பா. வாமா, சும்மா வெக்கப்படா வாமா, நம்ம முத்து தான் வா. அடடே, தளதளன்னு வளர்ந்துருக்கு. இந்த வயசுக்கு இப்படித்தான் இருப்பாங்க. வாய பாரு, வாந்தி எடுக்கிற மாதிரி. வயசுக்கு தகுந்த பேச்சா பேசிட்டு, இதெல்லாம் இந்த வயசுலயே இப்படி இருக்கு. இன்னும் கொஞ்சம் வயசாச்சுன்னா வெம்பி வெதும்பி போயிடும். முதல் முத்து வந்திருக்கு, வான்னு ஒரு வார்த்தை சொல்லுமா. போங்கண்ணே. உன் தங்கச்சி கூட வைக்க வருது. அட, நீ என்னப்பா இவனோட சின்ன பையனா இருக்க? ஏன் முதலாளி, எப்பவும் இளமையா இருக்கீங்களே, தங்க பஸ் சாப்பிடுறீங்களா? தங்க பஸ் சாப்பிட்டா என்ன ஆகும்னு எங்களுக்கு தெரியாதா? மனசுல கவலை இல்ல, அதான் இளமையா இருக்கேன். என்னால கவலைப்படாம இருக்க முடியலையே. அப்ப நீ தங்க பஸ் சாப்பிடு. தொழில ஒழுங்கா பாடுற, அரசியல் பேசாத. ஒரு அவசர தேவை, ஒரு 500 ரூபாய் வேணும். இந்த டேய், தமிழ்நாட்டுல இருக்கிறோம், தமிழனை பத்தி தெரியாத? தொண்டையில கத்தி வச்சுதான்டா பணம் கேட்பீங்க. துப்பாக்கி கேட்டாலே பயப்பட மாட்டோம். கத்தியா வைக்கிற? எடா கத்திய. 500 ரூபாய் தரேன். அச்சரா. எஜமா கும்பிடுறேனுங்க. வணக்கம். வணக்கங்க. வணக்கம். யாரு தம்பி புதுசு? என் மகன் பட்டணத்துல படிச்சுட்டு வந்திருக்காங்க. அப்படியா? என்ன படிச்சிருக்க? பிஏ படிச்சிருக்கேங்க. பிஏவா? ஏதோ பெரிய ஐஏஎஸ் படிச்ச மாதிரி பிஏ இழுக்கிறியே. பிஏ படிச்சவனுக்குலாம் பேங்க்ல பியூன் வேலை தான் கிடைக்கும். பிஏ பத்தி இவனுக்கு நல்லா தெரியும். சரிங்க, 2 எழுத்து போதுமா? இவனுக்கு நல்லா தெரியுது. முதல்ல மேல படிச்சுட்டு அப்புறமா வா. வேலை படிக்கிறதா உத்தேசம் இல்ல, ஏதாவது வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா. தம்பி, படிக்கிறது ரொம்ப சுலபம், வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால படிப்பை விட்டுட்டு நான் இந்த தொழிலுக்கு வந்துட்டேன். எஜமா, நீங்க மனசு வச்சீங்கன்னா என் மகனுக்கு எப்படியாவது ஒரு வேலை வாங்கி கொடுக்க முடியும். வேலை தானே, பார்த்து போட சொல்றேன். போ போ போ. வரேங்க, வரேன். தம்பி, முதல்ல வேட்டி கட்ட கத்துக்க. பைனர் தம்பி, இந்த பையனுக்கு வேலை வாங்கி கொடுக்கறது எனக்கு சரியா படல. ஏன்னா விவரம் தெரிஞ்சவன் ஊருக்குள்ள இருந்தா விவகாரம் பண்ணுவான். சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டா இந்த பிரச்சனையை சுத்தமா கழிச்சு கட்ட வேண்டியதான். அவனை கழிச்சு கட்டுறதை நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல இதை ஒழுங்கா கழிச்சு கட்டு. வா. அண்ணே, நீங்க பட்டத்துல மீன் சாப்பிட்டுருக்கீங்க நிறையா? அது 3 நாளைக்கு முன்னாடி பிடிச்சி ஐஸ்ல வச்ச மீன். இப்ப நான் உசுரோட பிடிச்சி சுருக்கா குழம்பு வச்சு தரேன், சாப்பிடுறீங்களா? அண்ணே, இங்க வாங்களேன். என்னடா இது பிடிக்கண்ணே, வயிற்று என்னமோ பண்ணுது. நான் போயிட்டு வந்துடுறேன். ஏய், எனக்கு இதெல்லாம் பிடிக்க தெரியாதுடா. ஒண்ணும் கஷ்டம் இல்லண்ணே, மீட் மாட்டினா இழுக்கும். லபக்கரை பிடிச்சி இழுத்துருங்க. டேய், மீன் மாட்டிக்கிடுச்சு, ஓடியாடா. அண்ணே, ஒரே இழுப்பு. இழுக்கட்டுமா? விட்றா.
அது அண்ணே மீனுக்கு தூண்டி போட சொன்னா தாவணிக்கு தூண்டி போட்டிருக்கீங்களே. இல்லடா, ஏதோ தப்பு நடந்திருக்கு. வா போகலாம். மன்னிச்சுங்க, அது வந்து திரும்ப அதாவது நான் வேணும்னு. நீ எனக்கு என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் மனசுல கொஞ்சமாவது பயம் இருக்கா? இல்லங்க, இந்த தூணி யாருன்னு அப்பாவே புரிஞ்சுக்கிட்டேன். நான் உன்னை சும்மா விட போறது இல்ல. சொல்ல வேண்டிய உங்ககிட்ட சொல்லி 2ல ஒண்ணு பாத்துறேன். தூண்டல் போடுறாங்கல்ல, தூண்டல்.